நான் இந்த கிராஷ் கார்டை கீழே விழுந்து பெண்டத்தில் ரெண்டாவது தடவை போட்டிருக்கேன். இந்த கிராஷ் கார்டை ஃபஸ்ட்டு ஒரு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் மொத்தமும் காலி. இதெல்லாம் வண்டி வாங்குறப்போ வர ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த நக்கிள் கார்டு வரும், அவ்வளோதான். அதுவும் ஆக்சசரிஸ்னால வண்டியோட வரது தான். அடுத்து நீங்கள் முக்கியமாக போட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபாக் லைட்ஸு. அது இல்லைன்னா இந்த வண்டி நீங்கள் நைட்டில் ஓட்டவே முடியாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, என் சேனலில் ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சஜஷன் கேட்குறாரு, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஒன்று வந்து வீஸ்டாமோட ஆக்சசரிஸ், இன்னொன்று வந்து ஜாக்கெட் வீடியோ போடுனார். கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. அஸ்வின் ப்ரோ ஒரு பேர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது எனக்கு. அஸ்வின் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு ஐடி இருந்தது, அதுலேருந்து மெசேஜ் வந்தது. கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உனக்கு தான் ப்ரோ, வீஸ்டாமோட ஆக்சசரிஸ் பற்றி. ஆக்சசரிஸ்னால் இப்போ இந்த வண்டியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன போடலாம், எது போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா? இந்த கிராஷ் கார்டு இது வந்து பேண்டட் பிட் ஸ்டாப்பில் வாங்கினேன். 6000 ஃபஸ்ட்டு வாங்குறப்ப 6000 இருந்தது, அப்புறம் 5700 கிட்ட வந்தது. ஆனால் ஒர்த்து கிராஷ் கார்டு இது. நான் இந்த கிராஷ் கார்டை கீழே விழுந்து பெண்டத்தில் ரெண்டாவது தடவை போட்டிருக்கேன். இந்த கிராஷ் கார்டை ஃபஸ்ட்டு ஒரு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் மொத்தமும் காலி. இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனு, இந்த அலாய் ஃபோர்க்கு, அது எல்லாமே வந்துச்சு. அது வந்து இல்லாமல் கிராஷ் கார்டும் ஃபுல்லாக காலி. ஸோ இது ரெண்டாவது கிராஷ் கார்டு நான் போட்டிருக்கிறது. ஸோ அந்த கிராஷ் கார்டில் நிறையவே ப்ரொடெக்ட் வச்சு, இல்லைன்னா இந்த பேனல்லாம் போயிருக்கும், இந்த பேனல்லாம் சதுரி இருக்கும். அதனால் அது ஆகாமல் இந்த கிராஷ் கார்டு நல்லா காப்பாற்றுச்சு. ஸோ நீங்கள் வண்டி வாங்குறப்போ எனக்கு ஒரு குட்டியாக ஒரு கிராஷ் கார்டு தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுவுமே ஆக்சசரிஸ் தான், நீங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். ஆனால் நான் அது வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். ஏன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ 3 ஆச்சுதுன்னா அதுதான் உடைய வேண்டியது தான் ஃபுல்லாக. அதனால் நான் அது போடலை. அதுக்கு பதிலாக நான் தனியாக வாங்கினேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அருண் நான் கிஃப்ட் பண்ணார் இந்த கிராஷ் கார்டை. ரெண்டாவது நான் வாங்கினேன். 6000 சம்திங் வந்தது. இதெல்லாம் வண்டி வாங்குறப்போ வர ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த நக்கிள் கார்டு வரும், அவ்வளோதான். அதுவும் ஆக்சசரிஸ்னால வண்டியோட வரது தான், வேறு ஒன்றுமே உங்களுக்கு வராது வண்டி வாங்குறப்போ. ஒர்த்து கிராஷ் கார்டு. நீங்கள் இது போகலாம். நான் கீழே விழுந்து டெஸ்ட் பண்ணிலாம் சொல்கிறேன். தாராளமாக நீங்கள் இது போகலாம். பேண்டட் பிட் ஸ்டாப் சூப்பராக இருக்கும். இந்த கிராஷ் கார்டு நல்லாயிருக்கும். ஒர்த்தியான கிராஷ் கார்டு இது. இது இல்லாமல் நான் ரெண்டாவதாக போட்ட ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்ப் மாதிரி. இது வந்து சேம் பேண்டட் பிட் ஸ்டாப்பில் வாங்கினேன். இது ரெண்டுமே ரெடி பண்ணுறாங்க லெஜெண்டரி கஸ்டம், அவங்களோட ப்ராடக்ட் தான் இது, லெஜெண்டரி கஸ்டம் சொல்லிட்டு. ஸோ இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு பிராண்டில் போட்டிருந்தேன், மோட்டோ டார்க்கோ ஏதோ ஒரு பிராண்டில் போட்டிருந்தேன். அது சரியாக வரல. அது வந்து ரொம்ப உதற ஆரம்பிச்சிச்சு. இன்ச்சில் ரொம்ப ஹைட் ஏற்றி விட்டுச்சு வைசரை. 1 இன்ச்சு மேலே ஹைட் ஏற்றினால இந்த ஹெட் போர்ஷனே உதற ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஆனால் நான் போடலை, அதை ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து லெஜெண்டரி கஸ்டம் சேம் அதிலே வாங்கினேன். ஒரு 1500 2000 வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக இப்போ ஞாபகம் இல்லை. ப்ரைஸ் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுறேன். இதை போட்டு 10 மொபைல் ஹோல்டர் போபோ. இது பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் போபோ பற்றி. அதனால் இது போபோவில் போட்டது. அடுத்து நீங்கள் முக்கியமாக போட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபாக் லைட்ஸு. அது இல்லைன்னா இந்த வண்டி நீங்கள் நைட்டில் ஓட்டவே முடியாது. ஒரு கன்றாவே தெரியாது நைட்டில் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெட்லைட்டு, அப்படி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த 2 லைட்டுமே எஜ்ஜோடது. அவ்வளோ பெரிய பிராண்ட்லாம் இல்லை, சைனீஸ் பிராண்டு தான். உங்களுக்கு எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது. 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் ஆகுது நான் போட்டு. இன்னும் வரைக்கும் எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. இந்த சுவிட்ச் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகும், மற்றபடி லைட்டு நல்லா ஒர்க் ஆகும். லைட்டு சூப்பராக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் போட்டப்போ இது 3000 3200 வந்துச்சு. ஆனால் இப்போலாம் கம்மி தான், ஒரு 2800 கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஃபாக் லேம்ப்ஸ். இது பென்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த முன்னாடி பார்க்க அந்த பென்ஸ் இது மாதிரியே இருக்கும், அதனால் இது பென்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று முக்கியமான ஆக்சசரிஸ், அதை நீங்கள் இந்த பைக் வாங்கினா போட்டே ஆகணும். ஏன்னா அவங்க ரைடர் டு பில்லியனோட கம்ஃபர்ட்டுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் பின்னாடி பில்லியனுக்கு. இதுதான் இந்த பில்லியன் ஃபுட் ரெஸ்ட். இதுதான் போட்டேன் அடிஷ்னல். இது பின்னாடி இப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இப்படி நல்லா வச்சுக்கலாம் சப்போர்ட்டாக. அதுவும் இல்லாமல் இந்த சைடு வந்து இது இல்லைன்னு வைங்களேன், இந்த சைலன்ஸில் தேய்ச்சி இது இதுவாக்கி விட்ருவாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் வந்து தேயும், கால் இப்படி வைப்பாங்க, இந்த இதில் தேய ஆரம்பிச்சிடும். அதனால் அது நான் புதுசாக போட்டேன். இது வந்து லுவியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது நான் பேரா தான் வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது இந்த லுவியான்ற இதில். இது இல்லாமல் நான் ரைடுக்கெலாம் வந்து டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு டாப் பாக்ஸ் தான் பிடிக்குமே எனக்கு. ஆனால் இந்த பைக்ஸ் அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் டாப் பாக்ஸ் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரக் அண்ட் ரைட்னு ஒரு பிராண்ட். இது இந்த ஒரு 7000 அப்படி வந்துடும் நினைக்கிறேன். 40 லிட்டர்ஸ். ஸ்டீல் கிடையாது, அலுமினியம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஆனால் அதுவுமே நல்லா இருந்தது. டாப் பாக்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க பில்லியனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா இந்த வண்டியில். நீங்கள் டாப் பாக்ஸ் போட்டிங்கன்னா சோஃபா மாதிரி பின்னாடி சாஞ்சினே வரலாம், சூப்பராக இருக்கும் டாப் பாக்ஸ்லாம். நீங்கள் அட்வென்ச்சர் பைக்ஸ் போனால் டாப் பாக்ஸ் போட்டுருங்க, வேறு கண்ண மூடினு போகலாம் ஆப்ஷன். வேறு நீங்கள் எதுவுமே பார்த்தால. நீங்கள் இதுவே ஒரு க்ரூசர் அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வேறு. பட் ஆனால் அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு டாப் பாக்ஸ் தான் பெட்டர், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா வண்டி ஹைட்டில் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ஸுக்கும் வண்டி பார்க்குற லுக்குக்கும் டாப் பாக்ஸ் சூப்பராக செட் ஆகிடும் உங்களுக்கு. எல்லா அட்வென்ச்சர் பைக்குக்குமே இதுன்னு இல்லை, எல்லா பைக்குக்குமே செட் ஆகும். அதனால் டாப் பாக்ஸ் நீங்கள் கண்ண முடியும்னு போகலாம். இது இல்லாமல் உங்களுக்கு பேனியர்ஸ்லாம் இருக்குது. அந்த சைட் பேனியர் அந்த சேடல் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேனியர்ஸ், அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஆனால் அது போடனாலுமே நீங்கள் அடிஷ்னல் அந்த சேடல் ஸ்டைலாம் போட்டாகணும். அது ரொம்ப ஹார்ட்கோர் போகிறவங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் எனக்கு பெருசாக அது யூஸ் இல்லை. நான் ரொம்ப லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகல. இதுக்கப்புறம் தான் ரைட்ஸ் இருக்கும், மேபி இதுக்கப்புறம் போகலாம். நான் அது போட்டாலுமே வந்து லெஜெண்டரி கஸ்டம்ஸில் தான் போடுவேன். எனக்கு அதனால் வேறு எதுலேயும் போய் இஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே விழுந்து நல்லா அடி தாங்குச்சு. அதனால் நான் இதே தான் போவேன். வேறு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே பெருசாக தேவைப்படாது. நீங்கள் ஏன்னா ஹெட்லைட்ஸ் நம்ம இதில் மாற்ற முடியாது. ஏன்னா இது எல்இடி பல்ப்ஸ் தான் உங்களுக்கு, நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபாக் லைட்ஸ் தான் போய் ஆகணும். ஃபாக் லைட்ஸ் வந்து இது நான் போட்டது வந்து நல்ல ஃபாக் லைட்ஸ் தான், நல்லா இருக்குது. அதனால் நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இல்லாமல் உங்களுக்கு இதுலேயே மினி டிரைவ்ஸ்லாம் இருக்கும், சின்ன லைட்ஸ்லாம் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதில் என் ஜாவா 42 போட்டு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஃபாக் லைட்ஸ்லாம். இது நல்லாயிருக்கும், நைட்டில் தூரம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப ஹை பீம்ஸ்லாம் அடிக்குது அப்படின்னா கஷ்டம் தான். ரொம்ப அப்படியே த்ரோலாம் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. த்ரோ இருக்கும், ஆனால் நல்ல லைட்ஸ் தான் இருக்கும். நான் இதுக்கப்புறம் தான் அப்கிரேட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அந்த ஏர் ஃபில்டர் அண்டு இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்ஸு போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் யோசிக்கிறேன். நான் ஸ்டாக்லேருந்து நம்ம எது கை வச்சாலுமே அது ஸ்டாக் மாதிரி வராது. அதனால் யோசிக்கிறேன், போடலாமா வேணாவா பார்ப்போம். நான் போடுற மாதிரி இருந்தால் அதுவும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். டோன்ட் வரி. உங்களுக்கு இந்த வைசர் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு வைசர்லாம் போகவே தேவையில்ல. இதுவே நல்லா தான் இருக்குது. லுக்கு வைஸும் சரி. நீங்கள் BMW வைசர்ஸ்லாம் இதுக்கு போடலாம், அடிஷ்னல் கிளாம்ப்ஸ்லாம் போட்டு. ஆனால் நீங்கள் அது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வைசர்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த மொத்த போர்ஷனுமே ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது நான் உங்களுக்கு இதுலேயே இப்போயுமே ஆகும் இது. ஏன்னா நான் அந்த ஒரு தடவை பழைய இது போட்டதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போயுமே இதில் ஆகும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து போட்டு வச்சுருந்தேன் ஒரு மொபைல் இந்த கிளாம்ப்பு. இது போட்டுட்டு நான் மாற்றுறப்போ எனக்கு அந்த மாதிரி லூஸ் ஆகி உதற ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு சார்ஜர்லாம் தேவைப்படாது. ஏன்னா வண்டியிலே சார்ஜர் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு சார்ஜர்லாம். அப்படியே இங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து நீங்கள் சொல்லிக்கலாம். அதனால் இது நல்ல விஷயம். சில வண்டியில் இங்கே கொடுத்துருவாங்க, அதெல்லாம் இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டு ஹேண்டில் பார்லாம் ஆட்டினே இருக்கும். எனக்கு இங்கேயே வந்துடும். இது நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்ஜர். ஆனால் நீங்கள் அதெல்லாம் மாற்றவே தேவையில்லை. இதில் போயிலே சூப்பராக இருக்கும், ஸ்டாக்லேயே பயங்கரமாக இருக்கும். வேறு நீங்கள் இந்த மிரர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். மிரர்ஸ்லாம் நீங்கள் வந்து டியூக்கோட மிரர்ஸ் போடலாம். கேடிஎம் மிரர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மிரர்ஸ் போடலாம். அது சூப்பராக இருக்கும் லுக்கு. அதுவும் நல்லா இருந்தது. நான் அது மாற்றணும், அது மாற்றாமல் இருக்கேன். ஆனால் லுக்கு சூப்பராக இருக்கும். நான் முன்னாடிலாம் போட்டு வச்சுருந்தேன், கீழே வந்ததில் அந்த மிரர் ஒட்டிச்சு. அதனால் அதை எடுத்து வச்சுட்டான்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஹேண்டில் பாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் பாஸ் வந்து மோட்டோ டார்க்கோட ஹேண்டில் பாஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டாக் ஹேண்டில் பாஸ் நல்லாயிருக்கும். ஸ்டாக் ஹேண்டில் பாஸ் வைப்ரேஷன் இதை விட கம்மியாக இருக்கும் இன்னும். அது நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வைடாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுவே 2800 சம்திங் வந்தது. இந்த கிராஷ் கார்டு ஃபுல் மெட்டல் தான், செம்மையாக இருக்கும். இது அலுமினியமாக மெட்டல்லாம் தெரியல, அலுமினியம் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சரியாக தரல. ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. நல்லா வைடாக இருக்குது ஹேண்டில் பாஸ், சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பார் ரைசஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா மேலே இவ்வளோ மேலே வந்துடும். ஆனால் அவ்வளோ மேலே யூஸ் பண்ணலாம், இவ்வளோ மேலே இருக்கும், அவ்வளோ மேலே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது. இதுவே ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு ஹேண்டில் பார். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப சின்ன வீடியோ தான். ஒரு ஆக்சசரிஸ் தேவைப்படுது அப்படின்னாங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 10 கருப்பு ஓரமாக பிறப்பறா, ஓகேவா? நடா டெய்லியும் இதே லொக்கேஷனில் வந்து இதை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் வேலைக்கு போகிற டைமில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அவ்வளோதான். தப்பாக நினச்சிக்காதீங்க. டெய்லியும் ஒரே ரோட காட்டுறேன்ட்டு. கண்டிப்பாக ரைட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ரைட்ஸ் போகிறப்போ நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you.